அனைவருக்கும் வணக்கம். இனிய நண்பர்களே, நேயர்களே, மக்களே, விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு திமுகவின் அதிரடி கேள்விகளுக்கு அதிமுக பிஜேபி பதில். அடிபணிய வைத்த கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி. இபிஎஸ் பிரஷரில் வந்ததல்ல, பிளஷரில் வந்தது. தமிழிசை கூட்டணி விவகாரத்தில் அமைதி காக்கும் தாவேகா. திமுக வெஸ் அதிமுக கூட்டணியா, களத்தில் அடித்து ஆடப்போவது யார், முந்தப்போவது யார் என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கு கடந்த வாரம் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவையும் அதிமுகவையும் பகிரங்கமாக விமர்சனம் செய்திருந்தார். அதாவது அமலாக்கத்துறை, இடி, ஐடி போன்ற துறைகளை வைத்து அதிமுகவை அடிபணிய வைத்து கூட்டணிக்கு அழைத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையிலும், முதல்வருக்கு உண்டான பாராட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது அழுத்தத்தில் உண்டான கூட்டணி என்கின்ற அடிப்படையிலும் பிஜேபி வன்முறையாக அதிமுகவை தன்வசம் இழுத்திருக்கிறது, வேறு வழி இல்லாமல் என்ற அடிப்படையில் மறைமுகமாக அவர் சூசகமாக பேசியிருந்தார். நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தீநகரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன் முதலமைச்சருக்கு எங்களை பார்த்தால் பதற்றம் வருகிறது, இது அடிபணிய வைத்த கூட்டணி அல்ல, இது வெற்றிக்குண்டான கூட்டணி என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை பொது மேடையில் அவர் பேசியிருந்தார். அது மட்டுமின்றி முன்னாள் பிஜேபி மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானா பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநருமான மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இது ப்ரெஷரில் வந்ததல்ல, இது ப்ளஷர் கூட்டணி அப்படின்ற விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒன்று, தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முன்கூட்டியே இந்த கூட்டணி விவகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தங்களை வசைபாடி கொள்கின்றன. இதற்கிடையில் தமிழகத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கு மட்டுமே போட்டி என்கின்ற அடிப்படையில் சமீபத்தில் தாவேகா மாநில பொதுக்குழு மேடையில் பேசிய விஜய் அவர்கள் அந்த கட்சியை நோக்கி எந்த கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்கின்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அவர் தன்னுடைய முதல் மாநாடில் எங்களோடு கட்சியில் கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணத்தை முன்னெடுத்து வைத்தார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சிகள் ஏன் எங்களுக்கு ஆளும் கட்சியில் கூட்டணி, ஆளும் ஆட்சியில் எங்களுடைய கட்சியை கூட்டணிக்கு நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் மறைமுகமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக பார்ப்பது விசிக கட்சிக்காரர்கள், நாங்கள் இப்போ சொல்லலை, 2006லேயே சொல்லிட்டோம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அடிப்படையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்னு சொன்னாங்க. சமீபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்ற அடிப்படையில் சூரட்டி விட்டும் பொழுது காங்கிரஸ் தொண்டருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விசாரணை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை காரைக்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சரும் தற்பொழுதைய எம்பியுமான மரியாதைக்குரிய சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், எங்களுக்கும் ஆசை தான் கூட்டணி கட்சிகளில் வரும்பொழுது ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசையாக இருக்கத்தான் செய்யும், அதே போல் எங்களுக்கு அந்த ஆசை இருக்க தான் செய்யும், ஏன் ஆட்சியில் கூட்டணி எங்களுக்கு பகிரக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஆக மொத்தம் அந்த கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது கூட்டணியாக மட்டும் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன்றீங்க என்கின்ற அழுத்தத்தை தாவேகா தன்னுடைய மாநாட்டில் உறுதிப்படுத்தியிருக்கு. அதை ஸ்திரமாக வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாநிலத்தில் ஆளும் பொழுது அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வைத்தால் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசோடு கூட்டணி அமைத்து போட்டி போட்டால் மத்திய அரசு அந்த கூட்டணி சகாக்களில் தங்களுடைய கட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்க வகையில் ஏதாவது ஒரு இணையமைச்சரோ இல்லை மத்திய இணையமைச்சரோ அந்த பதவி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கோரிக்கை வருகிறது. ஒரு பக்கம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தெலுங்கானா மாநிலமும், தெலுங்கு தேசத்தை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையான வெற்றி வித்தியாசத்தில் ஜெயித்தாலும் அங்கே துணை முதல்வர் பதவியை நம்ம நடிகருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, பவன் கல்யாண் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஏன் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வியை விசிக்கு அவனுடைய ஆதவர்ஜினா கேள்வி எழுப்பும் போது மிகப்பெரிய ஒரு பிரளயம் அடித்தது. ஆக மொத்தம் 10 மாதங்கள் இருக்கிறது தேர்தலுக்கு. அதற்கு முன்பதாகவே கூட்டணி விமர்சனங்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். இது சற்று வித்தியாசமாக இருக்க போகிறது 2026. வாருங்கள், நாம் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர் மரியாதைக்குரிய திருமதி நாகநந்தினி அவர்கள் இணைகிறார். வணக்கம் மேடம். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேச்சாளர் திரு ஜலீல் அவர்கள் இணைகிறார். வணக்கம் ஜலீல். வாழ்த்துக்கள்.
அடுத்தபடியாக தமிழக பிஜேபியினுடைய முக்கிய நிர்வாகி மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. குறிப்பாக இந்த நிகழ்வு பிஜேபி அதிமுகவை பற்றி சுற்றி வருவதனால திரு வெங்கடேஷ் உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிறேன். அது அமித்ஷா அவர்களுடைய ஒரு ஆதர்சமான ஒரு வியூகத்தில் அதிமுக முன்னே இழுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அரசியல் விமர்சகர்கள் தங்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா 10 மாதம் இருக்குது. ஆனால் இப்போவே ஏன் அதிமுகவை பிஜேபி தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இன்னும் தேர்தல் டிக்ளரும் அறிவிக்கப்படலை. ஏன்னா தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் அறிவித்த பிறகு மட்டும்தான் அந்த கூட்டணி வியூகங்கள்லாம் அமைக்கப்படும், எத்தனை சீட்டுகள்லாம் ஒதுக்கப்படும். ஆனால் 10 மாதங்களுக்கு முன்பதாகவே இப்படி தன் பக்கம் பிஜேபி இழுத்திருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் மேலும் மேலும் வைக்கப்படுகிறது. அதற்கு இங்கே கேள்வி என்ன கேட்கப்படுகிறது அப்படின்றா, அதிமுகவை பிஜேபி ஈடியை வச்சு மிரட்டி தன் பக்கம் இழுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். உங்கள் கருத்து? முதலமைச்சர் வச்ச குற்றச்சாட்டை முற்றிலும் நான் இருக்கிறேன். ஏன்னா இடி வச்சு அதிமுக இழுக்குன்னா ஏன் போன நம்ம ஊராட்சி மன்ற எலெக்ஷனில் நம்ம இழுக்க முடியல, ஏன் எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தலில் இழுக்க முடியல? அப்போல்லாம் இடி பிஜேபி கண்ட்ரோல் இல்லையா? இப்போதான் பிஜேபி கண்ட்ரோல் வந்துச்சா? ஒரு வருஷமா தான் எங்ககிட்ட இருக்கா இடி. அதாவது ஏதோ ஒன்று பேசணும்னு சொல்லி முதலமைச்சர் தேர்தல் ஆணையத்தையும் நீங்கள் கையில் வச்சு தான் அதிமுக எல்லாரும் சொல்லிக்கிறதா. அப்போ திமுக இங்கே எப்படி ஜெயிச்சுன்றதுக்கான பதில் அவங்க சொல்லணும்ல. இல்லை இது என்னன்னா, அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம், அந்த சின்னமும் கட்சியும் யாருக்கிட்ட போகணுன்ற அடிப்படையில் வழக்கில் அதாவது தேர்தல் ஆணையம் அஃபிலியேட்டடாக நெட்டில் ஏற்றிட்டாங்க. அவங்களோட இணையதளத்தில் சொல்லிட்டாங்க, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க நடத்தின பொதுக்குழு செல்லும் அப்படின்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு. ஆனால் அந்த தூங்கிக்கிட்டு இருந்த அந்த வழக்கை திருப்பி தூசி தட்டி ஒரு நீங்கள் தான் தேர்தல் ஆணையம் உங்கள் கையில் தான் இருக்கின்றதா திமுக குற்றச்சாமி அவர்கள் எழுப்புறாருங்க. நல்லா கேட்டுங்க, பிஜேபியோட ரோல் இதில் எதுவுமே கிடையாதுங்க. பழனிசாமி அதுக்கு புதுப்பிக்கிறாரு, மறுபடியும் அது உச்சநீதிமன்றம் போது மறுபடியும் தேர்தல் ஆணையம் தலையிடலான்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணையிடுது. அதை வச்சு தேர்தல் ஆணையம் போறாங்க. அதாவது கட்சியோட உள்கட்சி வரும். அதுக்கும் பிஜேபிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இதை இடி வச்சு மிரட்டுறாங்க, சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வச்சு மிரட்டுறாங்க, அதை வச்சு மிரட்டுறாங்க, இதை வச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஏதோ ஒன்று பொது வழியில் சொல்லி ஒரு மக்களை திசை திருப்புற வேலை தான் தவிர கூட்டணி யாருமே வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டுலாம் வர முடியாது. அந்தந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அதனால தான் கூட்டணி அப்ப 2024 எலெக்ஷன் அப்போ அமித்ஷா அவர்கள் தெளிவா சொன்னார், திமுக தான் எங்களோட ஒற்றை எதிரி, திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஓப்பனா நம்ம கூட்டணியில சேரலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியோட கேட்டு ஓப்பனா இருக்குன்னு அன்னைக்கே அறிவிச்சிட்டாரு. அமித்ஷா அவர்களும் இப்பதான் அதிமுக ஆஃபர் கொடுத்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, அப்பயே கொடுத்துட்டாங்க. இடையில அதிமுக என்ன நினைச்சாங்க, நாங்க சிறுபான்மையர் வாக்கு போது நாங்க போய் வென்றெடுக்க முடியுமோன்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரை பண்றாங்க. நம்ம அதுக்காக அதிமுக நம்மளோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி நம்ம ஒன்றும் சோர்ந்து போல, நம்ம தனிச்சு நின்று நமக்கான வாக்கு வங்கி நம்ம எடுத்தோம். நம்ம நாடாளுமன்ற இடத்துல 18% ஓட்டு எடுத்தோம். ஊராட்சி மன்ற எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட 303 சீட்டு வென்றெடுத்தோம். அதனால நம்ம தனிச்சு நிக்கிறதுனால நம்ம எந்த இதுவும் படல. இப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்ப அதிமுகவோட வேவ்லென்த்தும் பிஜேபியோட வேவ்லென்த்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. என்னன்னா எதிரியை வீழ்த்தணும், அப்படிதான் இந்த கட்டமைப்புக்குள்ள வராங்க. அப்ப ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னா தனித்தனியா இருந்தா இன்னைக்கு எதிரியை வீழ்த்த முடியாது. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய மாநிலத்தில் இருக்க நயனார்கள் கூட இன்னொரு ஆஃபர் கொடுக்கிறாரு. நான் தமிழரை கட்சியை சேர்ந்த நான் சீமான் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தா ஓட்டுக்கு செதறாம அவர்களை வீழ்த்த முடியும். ஏன்னா அவர்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிற மாதிரி கட்டமைக்கப்படுகிறது. நல்ல கிழங்க கட்டமைக்கப்படுகிறது. அது கூட்டணி பலமான கூட்டணி கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் மாநாட்டில் மாண்புமிகு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தமிழ்நாடு தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் போஸ்டர் ஒட்டினார், ஷெரீஃப்னு ஒருத்தர் ஒட்டினார். அது மிகப்பெரிய பேசும் பொருளா பார்க்கப்பட்டது. ஒரு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அரசியல் மாநாட்டில் அதுக்கு ஒரு கண்டனம் கூட அவங்க தெரிவிக்கல. அவரை கட்சி விட்டு தூக்கணும்னு யாரும் சொல்ல, அந்த நிர்வாகி மேல் நடவடிக்கைன்னு யாருக்கும் சொல்ல. அப்பனா மறைமுகமா அவர் துணை முதலமைச்சர் கேட்கிறான்றத சொல்லாமல் சொல்லப்படுகிறது திமுக கூட்டணிக்கு. அந்த கூட்டணிக்கு சொல்லாம சொல்றாங்க. இந்நேரம் என்ன கூட்டணும், இன்னைக்கு திமுக பயந்த மாதிரி அவங்க காங்கிரஸ் இருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த நிர்வாகியை கட்சி விட்டு தூக்கி இருக்கணும், இல்ல அவர் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும், ஏதோ ஒன்று சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், அவர் பதவி இருக்க செய்யணும். எதுவுமே செய்யல. இன்னைக்கு காங்கிரஸோட அரசியல் மாநாடு நடக்கிறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ் முக்கிய தலைவர்
தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் கட்சி தமிழர்களும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர் எல்லாருமே கலந்துகிட்டவங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு கூட்டணியில வந்து ஆட்சியில பங்கு வேணும்ன்றதை ஆமோதிச்சனாலதான் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கல. சரி, இன்றைக்கு விசிகாவை செய்த திருமாவளவன் வந்து டெய்லி ஒரு பயத்தை கிளியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. நேரடியா அவர் சொல்லாம வன்னியர் சனன் மூலம் வச்சு பொதுப்படியா சொல்றோம், நாங்க இந்த வாட்டி 50 சீட்டு கேட்போம், போன மாதிரி இல்ல, எங்க கட்சி வளர்ந்துருச்சு, நாங்க 8% ஓட்டு வச்சிருக்கோம், நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டோம், எங்களுக்கு வந்து 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2 எம்பி இருக்கிறாங்க, நாங்க பொது தொகுதியிலையும் பாலாஜி அவர்கள் வந்து திருப்பூர்ல வென்று எடுத்திருக்கோம், சோ எல்லா கேஸ்டோடைய கம்யூனிட்டி ஓட்டும் எங்களுக்கு கிடைக்கும், நீங்க ஒரு ஜாதி வாரியான கம்யூனிட்டி மாதிரி எங்களை வந்து முத்திர பண்ணாதீங்க. பாலாஜி வந்து திருப்பூர் சரிங்களா? இப்ப அவர் வந்து வேறு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர், பொது தொழில் நிக்க வச்சு வென்றெடுத்தாங்க. இப்படி எல்லாம் இந்த கூட்டெல்லாம் வச்சு எங்களுக்கு நீங்க அதிகமான சீட்டை வழங்குன்னு சொல்லி அவங்களும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இல்ல, அவங்க கூட்டணி வந்து ஒரு மாயவே ஒரு அழுத்தமான கூட்டணி போல பிம்பம் கட்டமைக்கிறாங்க. ஆனா இன்டெப்தா சொல்றீங்க, இவங்க அவ்வளவு பலத்துல இருக்காங்க, இவ்வளவு பலத்துல இருக்காங்க. பலம் கிடையாதுங்க, இது அவங்க முன்வைக்கிறாங்க. நாங்க இப்படி இருக்கிறோம். போன கூட்டணிக்கும் இந்த இருக்க கூட்டணிக்கு டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுங்க. போன கூட்டணியில திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆச்சுன்னா அவங்க சொல்றாங்க எல்லா இதுலயும் நாங்களும் பூத் கமிட்டி போட்டிருக்கோம், நீங்க போன வாட்டி மாதிரி எங்களுக்கு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நாங்க பண்ண முடியாது, அதோட எனக்கு அதிகமான ஆஃபர் வேணும் அப்படின்றத. சரி, அதற்கும் சொல்றாரு. தாவேக்கா எங்களுக்கு வந்து கேட் ஓபன் பண்ணாங்க, ஆதரிச்சினாமலே நாங்க அது வேண்டாம்னு சொல்லிட்டோம். நாங்க அந்த மாநாடுல அம்பேத்கர் மாநாடு வெளியிட கலந்துகிட்டா கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வரும்ன்றதுக்காக நாங்க வந்து நிராகரிச்சிட்டேன்னு அவரே வந்து சொல்லிக்கிறார் பொது வழியில. அப்ப என்ன சொல்றோம், ஏதோ அதிருப்தி அங்க நிலவு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் துணை முதலமைச்சரை நோக்கி நகர்றாங்க, மிகப்பெரிய ஆட்சியில பங்குன்றது கூட்டமை நோக்கி நகர்றாங்க. ஆட்சியில பங்குன்றது அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து ஆட்சியில பங்குன்றது இன்னைக்கு இல்ல, அப்பத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதை ஹைலைட்டா பண்றாங்க. சோ அவங்கள்ட்ட கம்ஃபர்ட் ஜோன்ல யார் இருக்கானா, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த ஜவஹர்லா இருக்காரு, முஸ்லீம் கட்சியை சேர்ந்த சில பேர் இருக்கிறாங்க தான் தவிர இவர் நம்ம தமிழக வாழ்வு உண்மை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனும் இப்படியா அப்படியான்னு இன்னும் ஒரு நிலைப்பாடு இல்லாம இருக்காரு. அதே மாதிரி கொங்கு ஈஸ்வரன் இன்னைக்கு வரை நேரடியா திமுக ஆதரவு தெரிவிக்கல. இப்படி பல விஷயங்கள் அங்க வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம் இவர்கள் தான் சொல்றாங்க தவிர யாரும் பொது வழியில வந்து நாங்கள் பலமா இருக்கிறோம் இதுவரை சொல்லல. இன்னைக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட மதுரை மாநாட்டுல மிகப்பெரிய லெவல்ல மதுரை மாநாட்டை நடத்தி நாங்கள் முன்ன மாதிரி நீங்க சீட்டு கொடுக்கறதை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும், நாங்க இவ்வளவு பெரிய மதுரையில இவ்வளவு பெரிய மாநாடு நடத்திட்டோம் பாருங்கன்றது கூட பறைசாட்டுறாங்க. அப்ப வந்து இந்த கூட்டணி நாங்க என்ன நினைக்கிறோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி பலமான ஒரு கூட்டணி யாரு கட்டமைத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அங்க திமுக கூட்டணி இருக்கிற ஒவ்வொரு கட்சியில் இங்க இருந்தா வெற்றி வாய்ப்பு இல்லைன்ற பயத்திலே பாதி கூட்டணி மாறிடும். அப்படி மாறுறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவாங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லைனாலும் எங்களால நிக்க முடியுன்றது நாங்க ஊராட்சி எலெக்ஷன்லயும் நகர்ப்புற எலெக்ஷன்லயும் நாங்க நிரூபிச்சிருக்கோம். சரி, கூட்டணி இல்லைனாலும் தனிச்சு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில தனிச்சு நிக்க முடியும்னு சொல்லி நம்ம நாடாளுமன்ற எலெக்ஷனும் நிரூபிச்சு 18% ஓட்டு வாங்கிட்டோம். சோ எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பேஸ்ல இருக்கிறோம். ஆனா திமுக எந்த கூட்டணி இல்லாம நாங்கள் தனியா நிக்க முடியுன்ற அந்த ஸ்டாண்டை இன்னைக்கு வரையும் எடுக்க பயப்படுது. அவங்கதான் வளர்ந்துட்டாங்களே, அவங்க ஆட்சி தான் இங்க தேனும் பாலம் ஓடுதுல, ஏன் அவங்க கூட்டணி நம்பி இருக்கிறாங்க? ஜெயலலிதா முடிவு எடுத்தாங்களே, எந்த கூட்டணி வேணாலும் 2வது வாட்டி முடிவெடுத்து வென்றெடுத்தாங்களா, அந்த மாதிரி அவங்க அந்த போக்கு நோக்கி ஏன் திமுக நகர மாட்டேங்குதுன்னா, ஆன்டி இன்கம்சியும் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் நம்மளை காப்பாற்றுன்ற திமுக இன்னைக்கு வரையும் நம்புது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திமுக பேச்சாளர் நாகநந்தினி, அதாவது திமுக வந்து ஏன் தனித்து போட்டியிட மாட்டேங்குது, கூட்டணி பலம் சொல்றாங்க. ஆனா அந்த கூட்டணி பலமும் ஒரு மாயை தோற்றமாக தான் இருக்கு, அங்க அதிருப்தி நிறைய இருக்கு. அதிமுக போல பிஜேபி போல திமுக தனித்து போட்டியிடலாமே, இதை விட்டுட்டு எங்க கூட்டணி ஏன் விமர்சனம் பண்றீங்க அப்படின்ற அடிப்படையில் திரு வெங்கடேஷ் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள். சரி, முதல்ல அதாவது அவங்க எப்படி எல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம வெங்கடேஷன் சார் வந்து பேசுறாரு. கற்பனை, கட்டுக்கதை, ஊனு அவங்களுடைய தேசிய தலைவர்கள் பேசுற மாதிரியே பேசுறத பார்க்கும்போது வியப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து வாதத்துக்கு சரி வருமானு தான் தெரியல. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்போ இவங்க சொல்றாங்க இந்த கூட்டணி வந்து நீங்க மாத்து நிக்கலாமே பண்ணலாமே, எங்களோட கூட்டணி ஒன்னும் உங்களோட மாதிரி பாதியில விளக்கிட்டு போய் திரும்ப நீதியில வச்சு அப்படி எல்லாம் இல்ல. தொடர்ந்து 2019 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும் தொடர்ந்து நின்று ஜெயிச்சுட்டு வரும். இன்னொன்னு, இங்க எல்லாத்துக்கும் எல்லாமான உரிமையும் இருக்கு. அதைத்தான் எங்களுடைய முதல்வர் அவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் அவங்க கேட்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் இருக்கு. அதற்கான முடிவுகளை தலைமை எடுக்கும். அது வரும்போது நீங்க பாருங்க,
ஒவ்வொரு டைம் நீங்களும் இப்படிதான் சார் கல்லு வீசி வீசி பாக்குறீங்க. ஏதாச்சும் கூட்டணி சிதியுமா, நம்ம ஏதாச்சும் அவங்கள போய் லாபகமா பற்றிக்கொள்ளலாமா, அதன் மூலமா எங்களால தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியுமா, அப்படியே ரொம்ப பந்தாவா சொல்றீங்க. நாங்க நகர்ப்புற தேர்தல் நின்னோம், அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் நின்னோம். எங்க சார் நின்று என்ன சார் பண்ணீங்க, எங்க ஜெயிச்சீங்க, உங்களுக்கு என்ன ஆதரவு கிடைச்சது மக்கள் கிட்ட? ஒரு விஷயம் அதை யோசிச்சு பாருங்க. அதே உங்களை வேணாம்னு சொல்லி முற்றிலுமாக புறக்கணிச்சு விட்டுட்டாங்களே, அதுதான் உண்மையா இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி சொல்லணும்னு ஒண்ணும் விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு, நீங்க தான் இப்போ டிவிக்கே தாவாக்காவை வந்து பெரிய ஒரு கட்சியா நினைச்சிட்டு மெகா கூட்டணி அமைக்கிறோம் எல்லாம் பேசுறீங்களே. உண்மைக்குமே சார் இன்னைக்கு எடப்பாடியார் போய் திரும்ப இணைஞ்சது ஒரு பிளஷர், அவருக்கான பிளஷர். ஆனா ஏடிஎம்கான அது பிரஷர். இன்னொன்னு, இது வெற்றின்னு சொன்னீங்க, இது யாருக்கான வெற்றி? எடப்பாடி அவருக்கான வெற்றி. ஆனா அந்த ஏடிஎம்கே தொண்டர்களுக்கான மிகப்பெரிய ஒரு தோல்வியா தான் இது மாறி இருக்கு உண்மையாலுமே. ஏன்னா எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க, நான் மகிழ்ச்சியா தான் இந்த கூட்டணிக்கு ஓகே பண்ணேன். ஆனா ஜனவரி மாசம் ஒரு ரைடு நடக்குது. ரைடு நடக்கும்போது என்ன ஆகுது, திரு ராமலிங்கம் அவரோட ரிலேட்டிவ் அல்ல என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி 700 கோடியில அது அடிபடுது. அது அடிபட்டு 2 மாசத்துல இவர் கூட்டணிக்காக போறாரு. அது எதுக்கு என்ன சொன்னாரு, டெல்லியில போய் எங்களுடைய ஆபீஸ் நாங்க ஓபன் பண்ண போறோம்னு சொன்னது, திடீர்னு போய் அமித்ஷா அவர்கள் வீட்டுக்குள்ள போறாரு. கேட்டா கோதாவரி காவிரி நான் இணைக்க போறேன்னு பேசுறாரு. திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் அமித்ஷா இங்க வந்து இல்ல நாங்கெல்லாம் கூட்டணியா இருக்கோம், என்டிஏ கூட்டணின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, கூட்டணின்னு சொன்னா எடப்பாடி அவர்கள் மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே பேசாம தலையை ஆட்டிட்டு இருக்கிறதா கூட்டணின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க கூட்டணிக்குன்னு சில சுதந்திரங்க இருக்குங்க. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முன்னெடுத்து வச்சிருக்கு. அவர்கள் உரிமை அதை கேட்கறது, அதற்கான முடிவை தலைமை கரெக்டா எடுக்கும். அதாவது உங்களை மாதிரி எல்லாத்தையும் இவங்க சொன்ன மாதிரி சார், இவங்க பவன் கல்யாணம் பத்தி நீங்களே சொன்னீங்க. இவங்களோட 2 ஸ்ட்ராட்டஜி சார். ஒண்ணு வந்து பீகார் மாடல், இன்னொன்னு வந்து இந்த ஆந்திரா மாடல். அதாவது என்னன்னா, பீகார்ல மைனாரிட்டியில இருக்கக்கூடிய நிதிஷ் அவர்களை வச்சு இன்னைக்கு பாஜக வந்து ஒரு பெரிய முதல்வரா உட்கார வச்சு அவங்களோட ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் மெஜாரிட்டியில ஜெயிச்சாலும் கூட பிஜேபியினுடைய ஆதரவு பெற்ற ஒருத்தர், அவரை வச்சு நாளைக்கு அவருக்கே குறைச்சல் கொடுத்து இங்க எப்படி அதிமுகவை அழிக்கணும். இவங்க சொல்ற மாதிரி பிஜேபியோட நல்ல கட்சி எல்லாம் இல்ல. ஏன் நாங்க பிஜேபியோட கூட்டணி போட்டதுக்கு இவ்வளவு விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே திமுகவை வீழ்த்துவோங்கிறது மட்டும் பிஜேபி சொல்ற விஷயம் கிடையாது. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரும்போது அது அடிப்படையா வச்ச ஒரே ஒரு கோட்பாடு, கழகங்களை இல்லாத தமிழ்நாடா நாங்க மாற்றுவோம் அப்படிங்கறதுதான். அப்ப கழகங்கள் அப்படிங்கும் போது அதுல திமுகவும் வருது, அதிமுகவும் வருது. அது ஏன் இவங்களுக்கு புரியறது இல்ல, அதை வந்து வலியுறுத்துறதுக்காக தான் நாங்க இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இதுல விஷயம். இன்னொன்னு, இன்னைக்கு எப்படி ஆந்திரால வந்து திரு பவன் கல்யாணம் வச்சு இவங்க ஒரு பிளே பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படியாச்சும் அடுத்த முறையாச்சு பவன் கல்யாணம் வச்சு பிஜேபி எங்க ஆட்சியை பிடிக்கும்னு தொடங்குதோ, அதே மாதிரி திமுக அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு எதிரியா தான் இருக்கு. ஆனா பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்குது. இதைத்தான் நாங்க வலியுறுத்த வரோம் அப்படிங்கறதுதான் இதுல நிதர்சனமான உண்மை. அதாவது கொள்கை வேறு கோட்பாடு வேறு அப்படின்னு இருக்கும்போது கொள்கைக்கு முற்றிலும் முரணான, அதுல பார்த்தா டிவிகே கூட பரவாயில்லன்னு சொல்லாம அவங்க தான் இப்ப வந்த கட்சி, அவங்க கொள்கை வேறுன்னு சொல்லிட்டு இன்னும் பிஜேபி கூட இணைய யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொள்கையில முற்றிலும் வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இவங்க போய் இணைஞ்சிட்டு நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இது முற்றிலுமாக எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி, எடப்பாடியார் அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம். அது போக அந்த அமைச்சர்கள் எல்லாம் யார் யார் மேல இடி வழக்கு ஐடி ரைட் எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் தான் சந்தோஷமா இருக்கு. நான் ஏன் இடியை இவ்வளவு முதன்மைத்துவம் படுத்தி சொல்றேன்னா, வெங்கடேசன் பேசும்போதே சொல்லிட்டாரு, ஒரு வருடமா தானே இந்த இடி எல்லாம் நாங்க என்ன சார் தெரிவிச்சோம் அப்படின்றாங்க. அதாவது அதுலயே தெரிய வருது இடியை நாங்க தான் வச்சிருக்கோம், அவரே அதை ஒத்துக்கிறது. அப்படிங்கும் போது இவங்க மூலியமாக மட்டும்தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிரஷர்ல இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சிருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், இன்னைக்கு ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சு என்ன தமிழ்நாட்டுக்கு அப்படி சாதிச்சு கொடுத்துட்டீங்க. இப்ப எங்க கிட்ட கேட்டா நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். அதாவது நிதி பகிர்வுல இன்னைக்கு பிரச்சனை, அதாவது தொகுதி மறுசீரமைப்புல இன்னைக்கு பிரச்சனை, நம்மளோட அடிப்படை தேவைகள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அடிப்படை தேவையில இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்சிஆர்டி பிரச்சனை எடுத்துக்கோங்க, அது கூட்டணின்னு கூட்டம் நடக்குது. கூட்டத்துக்கு போகும்போது நாங்க எதிர்த்துட்டு வெளியே வரோம். ஆனா இவங்க முட்டு கொடுக்குற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. இவங்களாலதானே சார் வேளாண் மசோதா சட்டம் வந்து ஆதரிக்கப்பட்டது, சிஏஏ ஆதரவு தெரிவித்தாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, சிறுபான்மையர் மக்களினுடைய ஓட்டை நாங்க திரும்ப பெற்றுதான் தீரணும், அதனால
மதசார்பற்ற கூட்டணி தான் நாங்க வைப்போம்னு சொன்ன ஒரு மனிதர் திரும்ப 6 மாசத்துக்கு அப்புறம் அவரை காப்பாத்திக்கிறதுக்காக, அவரை தற்காத்துக்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வீடு நல்லா இருந்தா போதும் இவர் ஒரு கூட்டணி அமைக்கிறத தான் நாங்க விமர்சனம் பண்றோமே தவிர மத்தபடி எதுவும் இல்லை. இன்னொன்னு, இங்க யாருக்கும் பயமே கிடையாது. இவர்கள் எப்படி இப்ப விசிகேவையும் காங்கிரஸ் கூட்டணியும் கம்யூனிஸ்ட் பத்தி எல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ, எங்களோட ரொம்ப வலுவா ரொம்ப நிலை பெற்று இருக்கக்கூடிய கூட்டணியை விமர்சனம் பண்றாங்களோ, அத மாதிரி அதாவது கூட்டல் கணக்கு இல்ல, இது கழித்தல் கணக்கோட நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க, இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்றதுல முற்றிலுமா எங்களுக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதை பொறுத்துதான் நாங்க இந்த விஷயத்த நாங்க வாதமா அமைச்சிருக்கோம். ஓகே மேடம், உங்களை முதல் சுட்டு கருத்து நன்றி. அப்படியே இணைந்திருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு பேச்சாளர் திரு ஜலீல். அதாவது கூட்டணிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு தீக்குச்சி விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டில் நீங்கள் கொளுத்தி போட்டீங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வட்டாரங்களில் அனைத்து கட்சிகளும் அதை கமா 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 போட ஆரம்பித்தாங்க. ஆனால் கூட்டணி குறித்து இப்போ தாவைக்கா ரொம்ப டெட் சைலண்ட் மோடில் இருக்குது. ஏன்னா கூட்டணி யாரும் உங்கள்கிட்ட கேட்டு வரலையா, இல்லை கூட்டணி குறித்து நீங்கள் யாருக்கிட்டையும் பேசலையா? இல்லை, அதாவது கூட்டணிக்கு யாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணுன்ற அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்காக இல்லை. இப்போ இவங்க 2 பேரும் பேசுனாங்க இல்லையா, இவர்களுக்கு இருவருக்குமே இங்கே ஒரு கூட்டணி தேவை. இப்போ சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல் எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ தனிச்சையாக நின்று 303 ஊராட்சி மன்றத்தில் சீட்டுகளை எடுத்திருக்கிறோம். எங்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். மக்கள் சக்தி மக்கள் மன்றத்தில் எங்களுக்கு என்ன வாக்குறுதி இருக்குதுன்றதை நாங்கள் பார்த்துருக்குறோன்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் இப்போது சகோதரி பேசினாங்க, எங்ககிட்ட கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, அதிமுகவை பற்றி விமர்சித்தாங்க. அதாவது கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய பிஜேபி கூட போய் அவங்க சேர்ந்தது தான் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நாகநந்தினி சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பிஜேபியை கொண்டு மாலை மரியாதை பண்ணி ஆட்சியில் உட்கார வச்சது யாருன்னு கேட்டால் இவங்க தான். இல்ல இப்ப எனக்கு இதுல ஒரு முரண்பாடு ஒண்ணு இருக்கு. இல்ல நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நானும் குறுக்கிடுவேன். இல்ல நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நானும் குறுக்கிடுவேன். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல நீங்க குறுக்கிட்டீங்கன்னா நானும் குறுக்கிடுவேன். இருங்க, இல்ல அதான் சொல்றேன். பாருங்க, அதாவது இந்த பிஜேபியை பத்தி இவங்க பேசுறாங்க இல்லையா, இவங்க பிஜேபியை பத்தி பேசக்கூடியவர்கள் தான் இவங்களுடைய தலைவர், முன்னாள் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பிஜேபியை கூட்டு இங்க நிரந்தரமா உட்கார வச்சதனுடைய ஆணி வேறு அச்சாரம் யாருன்னா இதே சிறுபான்மைக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மாலை போட்டு வரவேற்றது வாஜ்பாய் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு ஒரு சக்கரத்தன்மையோட பேசி இங்க கொண்டு நிலைநாட்டினவர் அதே கலைஞர் தான். அந்த நேரத்துல அந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, நான் இருக்கும் வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் இனிமேல் எங்களோடு இந்த கூட்டணிய 99 சீரணி அரங்கத்துல ஒரு மாநாட்டுல பேசுறாங்க, நான் இதோட இவங்களோட பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு அந்த அம்மா முடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் அதிமுக கூட்டணின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போறாங்க பிஜேபிக்கு. ஆனால் அவர்களை கொண்டு அவங்க ஆதரவு தான் கொடுத்திருந்தாங்க. இவங்க ஒரு படி மேல போய், வா உனக்கு நான் சீட்டும் தரேன், தமிழ்நாட்டுல நானும் எனக்கு நீ பங்கு கொடு, நானும் உனக்கு பங்கு தரேன், தமிழ்நாட்டை கூறு போட்ட பங்கு பெருமையும் திமுகவுக்கு தான் சாரும். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. பிஜேபிக்காக பேசுறதுக்கு சகோதரர் வெங்கடேஷ் இருக்காங்க, 2 பேருமே ஒத்துப்பாங்க. புரியுதுங்களா? இந்த தாவேக்காவது சேர்த்துக்கலாம்னா தாவேக்காவையாவது சேர்த்துக்கலான்ற நிலைமையில நீங்க சொல்ற அளவுக்கு தாவேக்கா இங்க ரொம்ப கவலைக்கிடமாலாம் இல்ல. தாவேக்கா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. உங்க தலைவர் ரோட் ஷோ நடத்தினார்ல, அதுக்கு முந்தின நாள் எங்க தலைவர் ரோட் ஷோ போயிருக்கிறார்ல, அதுக்கு மக்களுடைய கூட்டம் இன்னைக்கு சாட்சியா இருக்கு. நாங்க யாரையும் காசு கொடுத்து கூட்டிட்டு வரல, 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து காசை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வரல. அரசாங்க பஸ் இருங்க, நான் நீங்க பேசும்போது உங்களை பேச விட்டுருக்கேன். ஜனநாயக ரீதியா நீங்க நடந்துக்கங்க. நானும் குறுக்களை பூந்து பேசக்கூடியவன் தான். நீங்க பேசுற மாதிரி எனக்கும் தெரியும், நானும் பேசுவேன் கண்டிப்பா. புரியுதுங்களா? அதனால யாருக்கும் நாங்க அரசாங்கத்தினுடைய பஸ்ஸை கொண்டு நிறுத்தி இருக்கக்கூடிய வேலைக்கு போறவங்களை எல்லாம் கூட்டு நிறுத்தல. இல்ல முதலமைச்சர் நீங்க ஆட்சிக்கு வந்தா அதே நிலைமை தானே யாருக்கு? அந்த தேவை எங்களுக்கு இல்லங்க, அந்த தேவை எங்களுக்கு இல்லன்ற அந்த நிலைமை எங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி கேவலமான பொழப்ப பொழைக்கணும்ன்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அல்லன்ற. இவங்க சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு நீங்க வேளாண் சட்டத்துக்கு நீங்க இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா? இல்ல அரசியல்ல ஒரு ஃபார்மட் ஒன்னு இருக்கு. அந்த ஃபார்மட்டை எம்ஜிஆர் கூட அவரால் மாற்ற முடியல. எம்ஜிஆர்னால கூட அந்த ஃபார்மட்டை மாற்ற முடியல. என்ன அப்படின்னா, கிளைக்கழகம், கழகம், ஊராட்சி, ஒன்றியம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருநகர மாநகராட்சின்னு ஃபண்டமெண்டல் இருக்கிற அந்த அரசியல் ஸ்ட்ரக்சரையே எம்ஜிஆரால கூட மாற்ற முடியல.
இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள காசு கொடுத்து தான் ஆளை கூட்டிட்டு வரணும்ன்றீங்க. இல்ல எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டம் என்பது முதன்முறையா திரையில பார்த்தவரை நம்ம தரையில பாக்குறோம் அப்படின்றக்காக கூடிய கூட்டம். அதுக்கடுத்து ஜெயலலிதா அவர்களை பார்க்கும்போது சேம் திங் அதே தான், திரையில பார்த்தவரை தரையில. இப்போ அதே சேம் திங் தான் இருக்கே தவிர அதே மாதிரி திமுக தலைவர் திமுகவுடைய தலைவர் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காரு. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நெறியாளர் ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் திரையில பார்த்தவர்களை தரையில பாக்குறதுக்காக இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, அங்க வந்திருக்கிறவன் பூரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர் தான் வந்திருக்கான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர். இப்ப அங்க இருக்கக்கூடிய 10,000 பேர் கூட்டம் நின்னாங்கல்ல, ஒரு 100 பேரை நீங்களே போட்டோவோட காட்டுங்க. 100 பேரோட உறுப்பினர் அட்டையை நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். நீங்க பண்ண முடியுமா? நீங்க லைனா ஆளை கூட்டு வந்து நிறுத்துறீங்களா? அரசு பஸ்ல கூட்டு வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து நிறுத்துறீங்கல்ல, அத்தனை பேர் போட்டோவையும் உறுப்பினர் அட்டையும் காட்டுங்க. நான் காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன், என்னால முடியும். தமிழக வெற்றி கழகத்துல திரும்பவும் சொல்றேன், இதுல இருக்கக்கூடியவன் தொண்டனா இருக்கக்கூடியவன் தான் வந்து அந்த கூட்டத்துல பங்கெடுக்கிறான், தலைவரை வரவேற்கிறான். இது உங்களால பொறுத்துக்க முடியல. உடனே நீங்க ஒரு ரோட் ஷோ போறீங்க, நீங்க மட்டும்தான் சோ காட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. மக்களுடைய மனநிலை என்னன்றத பாருங்க. இவங்க சிறுபான்மையினரை பத்தி இவங்க பேசினாங்க. இது பிஜேபியை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இருக்கக்கூடிய 21 எம்பியை வாங்குனீங்களா 39 சீட்ல, ஒரு இஸ்லாமியருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்களா? அப்போ உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு தகுதி இருக்கு? இஸ்லாமியர்களுடைய நலனை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு வக்ஃபோர்டுக்காக நீங்க பேசிட்டதுனால எல்லாத்தையுமே இஸ்லாமியர்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிய எம்எல்ஏ கிட்ட இருந்து தானே பதவிகளை பறிச்சீங்க. மாவட்ட செயலாளர்ல இருந்து, ஆவடி நாசர்ல இருந்து, செஞ்சி மஸ்தான்ல இருந்து, நெல்லை வகாப்ல இருந்து எல்லாத்தையும் பறிச்ச பூரா இஸ்லாமியர்ட்ட தானே பறிச்சீங்க. வேற யார்ட்டையும் உங்களுக்கு பறிக்க முடியுமா? உங்களுக்கு நீங்க இன்னைக்கு ஈடி இருக்கா அது இருக்கா, அரசாங்கத்துக்கு நீங்க பயப்படலன்றீங்களே. நீங்க ஓடி பறிச்சிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லி இருக்கு, நீதிமன்றம் சொல்லி இருக்கு, நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதையே பறிக்கல. கட்சி பதவி என்ன பெரிய ஜனாதிபதி பதவியா? கட்சி பதவி என்ன பெரிய ஜனாதிபதி பதவியான்னு கேக்குறேன். கட்சியில பதவி கொடுத்தீங்க, நீங்க ஆட்சியில் வரும்போது அமைச்சர் பதவி கொடுக்க முடியும். கட்சியை நீங்க பதவியை பறிச்சீங்கல்ல, கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பை பறிச்சீங்கல்ல, ஏன் அமைச்சர் பதவியை நீங்க எடுக்கல? மக்களுக்கானது உங்களுடைய கட்சி பதவியா, அமைச்சர் பொறுப்பா? மக்களை தானே இழிவா பேசி இருக்கிறாரு. அப்ப நீங்க மாத்தி இருக்கணும்ல. செந்தில் பாலாஜி பிரச்சனை நீங்க அன்னைக்கு ஓடுனீங்களே அமித்ஷாவையும் மோடியும் பாக்குறதுக்கு, அப்ப உங்களுக்கு தெரியலையா? நீங்க அப்பாவும் மகனும் வெள்ளக்கொடை கொண்டுகிட்டு கருப்பு பலூன் நடத்துற போராட்டத்துல எங்களோட சேர்ந்து பங்கெடுத்தது திமுக. அன்றைய காலகட்டத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் தலைவர் நடத்தின போராட்டத்துல நாங்களும் பங்கெடுக்கிறோம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தை இவங்களும் அதுல பங்கெடுக்கிறாங்க. திமுகவும் பங்கெடுத்ததுதான். திமுக நடத்தினது இல்ல கருப்பு பலூன் விடக்கூடிய போராட்டங்கள். பல இடத்துல நாங்க கருப்பு பலூன் விட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க நடத்தினது இல்ல. தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பினுடைய சார்பா நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு பிறகு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததனுடைய பிறகு இன்னைக்கு வெள்ளக்கொடை ஏன் கொண்டு போனீங்க? அப்ப திமுக தானே கருப்பு கொடி காட்டல. இல்ல திமுக நீங்க சமூக செயற்பாட்டாளர் தானே. நீங்களும் சேர்ந்து பலூன் விட்ட என்னோட வரைக்கும் மாசு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? உங்க அடிப்படை மாசு பேட்டி கொடுத்தாரா இல்லையா? கருப்பு பலூன் விட்ட வண்டியை நாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்க தான் கருப்பு பலூன் விட்டோம் சொன்னாரா இல்லையா? தைரியமா சொல்லுங்க, ஆமா நான் தான் பலூன் விட்டேன்னு. ஏன் சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் திராணி இல்ல? சரி, ரைட், ஓகே. அப்ப நீங்க எல்லாத்துக்குமே ஒரு பதட்டத்திலையும் ஒரு இதுலயும் இருந்துகிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழக மக்களுடைய தமிழக மக்களை மையப்படுத்தி தமிழக மக்களுடைய பேராதரவுல இன்னைக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய கூட்டம். உங்களை மாதிரி கூட்டணி கணக்க போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க பூரா பேச வச்சுக்கிட்டு, இப்ப சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க கட்சியில இருந்துகிட்டு பேசுறதுக்கு சட்டமன்றத்துல நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய அராஜக போக்க கட்டவிழ்த்து விடுறீங்க. வேல்முருகன் அண்ணன் எந்திரிச்சு கத்துறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. 4 ஆண்டுகளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க இருக்கக்கூடிய அணையில ஒரு ஷட்டர் மாத்த மாட்டீங்களான்னு கேட்டாரு. கேட்ட 1 மாசத்துல உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு கலைக்கல்லூரி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டாரு. ஜலீல் அவர்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறேன், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அங்க சட்டமன்றத்தில் நடைபெற நிகழ்வுகள் நேரலையில வருது. நேரலையில வந்தாலும் அப்ப கத்துனது இல்லன்னு சொல்றீங்களா? அப்ப அவர் கத்துனது திமுக ஏத்துக்கணும்னு சொல்றீங்களா? ஏத்துக்கிற சொல்லல. இல்ல நேரலையில ஆட்சி காலத்துல சரி அது வரவே இல்ல. சரி வந்தது இல்ல. திமுக ஆட்சி காலத்துல தான் வந்திருக்கு. அப்ப இதை ஏத்துக்கணும்ன்றீங்களா? திமுக செய்யக்கூடிய தவறுகளை ஏத்துட்டு இருக்கு. இதே வந்து பாராளுமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு போட்டோ அப்படி தூக்கி காமிச்சா உடனே வந்து அவருடைய சீன் கட் பண்ணப்படுகிறது. அப்போ அங்க செஞ்சா அது வந்து சரி, இங்க செஞ்சா இது தவறா? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சட்டமன்றத்துல இல்ல அந்த ஃப்ரேமே கட் பண்ணிடுறாங்க. இல்ல ஃப்ரேமே கட் பண்ணிடுறாங்க. இல்ல அது சாட்சி எப்படி பண்றாங்க? இல்ல சாட்சி அந்த நேரல ஃப்ரேமே கட் பண்ணிடுறாங்க. வாய்ஸ் மட்டும் தான் வருது.
அங்க இல்ல, நான் என்னுடைய கேள்விக்கு பேசும்போது மைக் ஆஃப் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. பேசிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ண கூடாதுல்ல. பேசிட்டு இருக்கும்போது இல்ல பேசிட்டு நீங்க கூட தான் சொல்றீங்க. எத்தனை பேர் உட்கார சொல்லிருக்காரு சொல்றது வேற. ஆமா உட்காருங்க சொல்றது வேற. மைக் ஆஃப் பண்றது வேற. இருங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அழைப்பாளர் அறிமுகப்படுத்தி நான் உங்களோட வரேன். நேர்களே, நம்முடைய அரங்கத்திற்கு வந்து இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகரும் அதிமுக ஆதரவாளர் பேச்சாளருமான திரு பொதிகை சாரதி அவர்கள் இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இரண்டாவது பாதைக்கு முன்பதாக வந்த அரசியல் விமர்சகர் அதிமுக ஆதரவாளர் பொதிகை சாரதி. அதாவது நம்ம கூட்டணி வந்து அழுத்தத்தினால் வந்த கூட்டணி இல்லை, அது வந்து ஒரு ஆனந்தத்தினால் வந்த கூட்டணி என்கின்ற அடிப்படையில் திரு வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் வந்து இது வந்து உண்மையிலேயே இன்னும் 10 மாதம் இருக்கிறதுனால பிஜேபியினுடைய அழுத்தம் காரணமாக தான் அந்த கூட்டணி வந்திருக்கு. ஏன்னா பிஜேபி எந்தெந்த கட்சியோடலாம் கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி காணாமல் போயிடுது. அப்போ அதிமுக என்கின்ற கட்சி காணாமல் போகக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை பண்ணி தான் நாங்கள் அடிக்கிறோமே தவிர அவங்க யார்கிட்ட வேணாலும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டுன்ற ஒரு அடிப்படையில் திமுக தரப்பில் வந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. ஆடு நனையுதுன்னு ஏன் ஓனா கவலைப்படுது? முதல்ல அது சொல்லணும். இதில் யார் ஆடு யார் திமுக தான். ஏங்க, அதாவது ஒரு பாஜகவுடன் ஒரு கூட்டணி மறுபடியும் மலரும் போது அவங்களுக்கு ஏங்க வைத்தறிச்சல்? அதாவது இதே தாங்க திரு கருணாநிதி அவர்கள் சொன்னாரு. பாஜகவுடன் கூட்டணி வச்சாரு. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. இதே வந்து மதிமுக வந்து என் உயிரே போனாலும் திமுகவுடன் நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் சொன்னவர் தான். இன்னைக்கு அங்கதான் ஒட்டி உறவாடிட்டு இருக்காரு. இதே மிசால வந்து கைது பண்ணவங்க தான் காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார். இன்னைக்கு எல்லாருமே வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இங்க ஒரு நிலைப்பாடு, கேரளாவில் ஒரு நிலைப்பாடோட தான் இருக்குது. இங்க சொன்னார்னா முதலமைச்சர் சொன்னார்னா கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் தான் ஆளுது. அங்க இங்க சொன்னார்னா இவர் சொன்னார்னா தண்ணி திறந்து விடலாம். ஆனா அதை இவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் இந்த ஒரு கூட்டணியில தான் அவங்க இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நாங்க சேர்ந்தா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் வயிற்றுல வயிற்றுலையும் வாயில வச்சுக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் அதாவதுங்க நேரடியாவே இப்போ இவங்களுக்கு என்னன்னா எது கேட்டாலும் கொடுக்கறதுலன்னு ஒரு அதாவது பாஜக வந்து அதாவது மத்திய அரசு வந்து மாநில அரசு எது கேட்டாலும் கொடுக்கறதுலன்னு ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ வாகன காசுலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? 4.5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கிட்ட வாங்கிட்டீங்க, கடன் ஆகிட்டீங்க மக்கள் தலையில். 4.5 லட்சம் 4.25 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. இந்த காசெல்லாம் என்ன பண்ணீங்க? 3 தடவையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு 1500 கோடி 1500 கோடி 4500 கோடி ஆட்டையை போட்டீங்க. ஏன் கிட்ட சுத்தம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இல்லை, எந்த தரவுகள் இல்லாமல் பேசக்கூடாது. ஆட்டையை போட்டிங்கலாம் சொல்லக்கூடாது. ஏங்க நான் சொல்லுவேங்க, நீங்க சொல்றீங்களா, நீங்க பதிவு பண்ணீங்களா? இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி என்ன பதிவு பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? நேற்று நான் கேட்குறேன், உங்களுக்கு எங்க வயிற்றுச்சல் இருக்கு? நாங்கள் கூட்டணி சேர்ந்தா இந்த கூட்டணி சிறப்பாக இருக்கும். அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில். அப்போ பாஜக கூட்டணி வச்சு தான் நாங்கள் சந்தித்தோம். 66 இடம் நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தோட நாங்கள் உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை கூட இழந்தோம். திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நீங்கள் அது கூட எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தவர் தானேங்க. நீங்கள் அண்ணன் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் அதையும் இழந்தவங்க தானே. நாங்கள் யாரு கூட சேர்ந்தா என்ன? நீங்க ஏன் வைத்தறிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீங்க தான் வைத்தறிச்சல். அதாவதுங்க அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வைத்தறிச்சல்ல கத்துனது நீங்க தானே கத்துனீங்க. அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடியார் கத்தி இருக்கிறாரு, ஆதாரங்கள் இருக்கு, சாட்சி இருக்கு, நிரூபிக்க முடியும். என்ன இவரு நம்ம ராயபுரம் ஜெயக்குமார் அண்ணன் கத்தி இருக்கிறாரு. எதுக்குங்க? எதுக்கு? பிஜேபியோட கூட்டணியே கிடையாது. பிஜேபியோட வச்சு தோத்து போயிருக்கோம். பிஜேபியோட வச்சு மக்கள் எங்களை திரும்பி பார்க்க சொல்லி இருக்கிறாங்க. அனுபவம் உள்ள அரசியல்வாதிக்கும் புதுசா கட்சிக்கு சேர்ந்தவங்களுக்கும் இதான் உள்ள அனுபவம் உள்ள அரசியல்வாதி. அதாவதுங்க அனுபவம் உள்ளவங்க தமிழக வெற்றி கழகம் அதை போன்று கேவலமான செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. உங்க நேரம் வரும்போது நீங்க பேசுங்க. அதாவது இதுதான் சொல்றது, அனுபவம் வாய்ந்த கட்சிகளுக்கும் அனுபவமே இல்லாத கட்சிகளுக்கும் இப்படிதான்.
அதாவது நாங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேங்க. ரைட், நீங்க நேத்து சொல்றது கட்சி ஆரம்பிச்சு சொல்றது நாங்க- புரியுது. நான் தான் அடுத்த முதல்வர் நாங்க பேச விரும்பல. இத்தனை நாங்க முறை எல்லாம் சாதிச்சிருக்கோம். இத்தனை முறை ஊழல்வாதிகளும் அதாவது குற்ற செயல்களும் ஈடுபட்ட கட்சிகளுக்கும் புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரி, எந்த கட்சி நீங்க ஊழல்வாதி கட்சி, எந்த கட்சி நீங்க சொல்ல வரீங்க? அந்த கட்சியில ஊழல் இல்ல, தாவேக்கால ஊழல் கட்சி ஏங்க, கிடையாது, நேத்து குற்றம் தான் கிடையாது. கட்சி ஆரம்பிச்சீங்க. தேமுதிக ஏங்க, அப்போ திமுக அதிமுக ஊழல்வாதி இல்ல, தேமுதிக ஆதாரத்தோட பேசுறீங்களா? ஏங்க எப்படி நீங்க பதிவு பண்றீங்க இந்த அப்படியா? பதிவை சொல்லுங்க. சரி, டான்சி என்பது என்ன? ஏங்க, டான்சி என்பது என்ன? வழக்குகள் அது 2000 யார் ஜெயிலுக்கு போனாங்க? அது ஜெயிலுக்கு போனது மாண்புமிகு அம்மா அவர்கள். அது என்ன? சின்ன தியாகம் பண்ணிட்டா போனாங்க. தியாகம் பண்ணிட்டா போனாங்க. வரேன் இருங்க, தியாகம் இல்லைங்க. அந்த என்ன பண்ணிட்டு போனாங்க வரேன் சொல்லுங்க. இருங்க, என்ன பேச ஊழல் சொல்றீங்க? பண்ணிட்டு தானே போனாங்க. அதுக்கான தீர்ப்புகள் வந்ததா இல்லையா? இல்ல, தீர்ப்புகள் வந்து இருங்க, நான் உங்கள்ட்ட நான் கேள்வி என்ன பேச கேட்பேன். கலைஞர் அவர்கள் சிறைச்சாலைக்கு எதுக்கு போனாரு? என்ன பேச ஊழல் பண்ணிட்டு தானே விடுங்க. போனாங்க. ஊழல் இருங்க. குற்றச்சாட்டுல தானே ஊழல் போனாங்க. இங்க அப்ப பாருங்க. தாவேக்காவும் தேமுதிக ஊழல் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியல? நேத்து தானே வந்திருக்காங்க. சரி, சரி, தேமுதிக நேத்து தேமுதிகவோட கூட்டணி போட்டீங்க. இருங்க 2011 தேமுதிகவோட கூட்டணி போட்டீங்க. கூட்டணியில இருந்தோம். ஆமா. திமுகங்கிற கட்சியை எதிர்க்கட்சி இல்லாம அந்த ஸ்தலக்க வச்சீங்க. ஆமா. தேமுதிக மீது ஏதாச்சும் ஊழல் வழக்கு இருக்கா? ஏங்க, அவங்க அரியணையில வரலையேங்க. எங்க எதிர்க்கட்சி தலைவருங்க. எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா என்ன ஊழல் பண்ணாங்க? அதுல இருந்து எத்தனை இருக்கு, பேர் இல்ல, வெளியே இல்ல. போனாங்க? இல்ல. எத்தனை பேர் வெளியே ஊழல், போனாங்க? அந்த கட்சி மீது ஊழல் இருக்கா? இருங்க. ஊழல் வழக்கு இருக்கா? அவர் பேசட்டும். இல்ல, வழக்கு இல்ல, இல்ல சார். அதுல எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? வெளியே வராம ஏன் கட்சி போறாங்க. வெளியே போச்சு? வெளியே வராம அது போறாங்க. இல்ல, அதோட உள்ள தேமுதிகவுடைய 28 எம்எல்ஏக்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கா? இல்லங்க, அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். அதுல அந்த கட்சி மீது ஊழல் வழக்கு இல்ல. இருங்க, சசிகுமார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா எம்எல்ஏ? சந்திரன் அவங்க எல்லாம் எதுக்கு வெளியே போனாங்க தெரியுமா? அதோட உள்ள திமுகவோடு கூட்டணி வைக்கலன்னு சொல்லி அவங்க வந்து திமுகவோடு பிரிஞ்சு போனாங்க. அதே போல மாப்பாய் பாண்டியராஜன், அருண் பாண்டியன் போன்றவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்காக அதிமுகவோட கூட்டணி போனாங்க. ஆனா ஊழல் செய்து வழக்குல தண்டனை அனுபவிச்சு அவங்க போல சில விஷயங்கள் காரணத்துக்காக தான் தேமுதிக அன்னைக்கு வெளியே வந்தது. அது என்னன்னு நம்ம இல்ல வெளிப்படையா சார், பேச என்னோட முடியாது. கேள்வி நீங்க என்னன்னா, பொதுப்படையா வந்து நான் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து இல்ல, கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க, கேளுங்க. அன்று ஆரம்பித்த தேமுதிகவும் இன்று ஆரம்பித்திருக்கிற தாவேகா மீதும், ஏன்னா தாவேகா இன்னும் அரசியலுக்கு வரல, விட்டுலாம். பேசுறீங்களா? அப்ப ஏன் பேசுறீங்க அதை பத்தி? இல்ல, இல்ல. நம்ம அடுத்த கேள்விக்கு இல்ல, போயிடுவோம். தேமுதிக இல்ல, நம்ம அடுத்த கேள்விக்கு கட்சி வந்துருவோம். ஊழல் இருக்கு. அப்ப இவங்க ஏங்க, பேசத்தானே செய்வாங்க. ஏங்க, தாவேகா பேசத்தானே செய்யும். ஒரு செக் உங்க கேளுங்க. கட்சியில ஊழல் ஒரு இருந்தா கேளுங்க. பேசுவோமா மாட்டோமா? ஆண்ட கட்சிக்கும் இன்னும் ஒரு ஆளப்போகிற கட்சிக்கு ஒரு தெரியுங்களா? கவுன்சிலர் பதவி கூட இல்லாத கட்சிக்கு இவ்வளவு பேர் முட்டு இல்ல, கொடுக்குறீங்க. 132 வார்டு மெம்பர் இருக்காங்க, கவுன்சிலர் இருக்காங்க. 2 கோடி மக்கள் வச்சிருக்கோங்க நாங்க. யாரு? புரியுதா? உறுப்பினர் 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. திருச்சியில போறாங்க, யாராவது கேட்டா நீங்க போய் மக்கள் சொன்ன திருச்சியில போறாங்க. நீங்க போய் நீங்க சொல்றதாங்க சிரிப்பாங்க. மக்கள் இன்னும் சொன்ன கட்சியில திருச்சியில போறாங்க. இந்த பூத் கமிட்டியே இப்பதான் போய் ஒருத்தர கைய பூச்சி இழுத்து உட்கார வச்சு போட்டுக்கிறீங்க. அந்த நிலைமை எங்களுக்கு இல்ல. காசு கொடுத்ததும் அண்டா அண்டாவா சோறு கிண்டி போட்டோம். கூட்டம் சேர்ற இடத்துல எல்லாம் அண்டா அண்டாவா ஓட்டு சோறு நினைக்காதீங்க. கிண்டி போட்டோம். காசு அதாவது அதான் கொடுத்தோம். சொல்றது. சரக்கு வாங்கி கொடுத்து கூட்டு போற அவலநிலை எங்களுக்கு இல்ல. புது அரசியல்வாதி அது அப்படிதான் உங்களுக்கு பேசுவாங்க. அது சரி, உங்களுக்கு தான். சரி, அந்த விடுங்க. நிலைமை புது உங்களுக்கு தான். அரசியல்வாதி நீங்க அப்படிதான் பேசுவீங்க. சரி, நீங்க இல்ல, ஒரு பேசுங்க. நிமிஷம், சொல்லுங்க நந்தினி மேடம். இல்ல சார், இப்போ இந்த தாவேக்கா சார்ந்தவர் ரொம்ப அப்படியே பயங்கரமா பேசுறாரு. அப்படியே இங்கதான் எங்க ஊர் கோயம்புத்தூர்ல அது எல்லாமே நடந்துச்சு அந்த கூட்டம். இல்ல, அங்க இருக்க கூட்டத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் உறுப்பினர் கார்டு காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு அநாகரிகமா செயல்பட்டு இருக்காங்க. ரோட் ஷோ நடத்துறேன்ற பேர்ல அத்தனை விஷயத்தையும் சீர்கேடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் அவங்க மேல இருக்கு. என்ன ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு உண்மையான கொள்கை கூட்டத்துக்கு உங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் தெரியாதா? போலீஸ் காவல்துறை இடையில புகுந்து பைக் சாமி உங்களுடைய காவல்துறைன்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் மேடம். அந்த மாதிரி 1000 ஆதாரங்களை எங்களால காட்ட முடியும். இங்க பாருங்க, இந்த அம்மா எந்த கட்சியை சார்ந்து இருக்குது? எந்த அம்மா? என்ன உங்ககிட்ட எங்க இருக்கு? இந்த அம்மாட்ட உங்களுக்கு என்ன கார்டு வச்சிருக்கீங்க? நீங்க உறுப்பினர் கார்டு என்ன வச்சிருக்கீங்க நீங்க? ஏங்க, இந்த அம்மாவை நீங்க எங்கேயோ இருந்து கூட்டு வந்து நீங்க திமுக காரங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஆதாரம் காட்டாதீங்க. கேட்கல. இல்ல, தனிப்பட்ட ஷூட்டிங் தான் போவேன்னு சொல்லிட்டு நீங்களே கேரவன் ரெடி பண்ணுவீங்களா? அந்த கேரவன் மேல 2 அணில் குதிக்குமா? அதனால கேரவன் ப்ரிப்பேர் ஆயிருமா? என்ன சார் நீங்களாம்? ஏங்க, எங்க கட்சி மேல அதெல்லாம் கேரவன் மேல ஆள் குதிச்சதும் உள்ள ஆள் கொண்டு வந்து விட்டதும் 8500 பேர். அப்ப நீங்களும் என்ன பண்ணுங்க, நீங்களும் உங்க கோவை மாவட்ட நிர்வாகிகளும் வந்து நின்னு இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர் அட்டை இருக்கான்னு பார்த்து உள்ள அனுப்புறதா உங்களுடைய வேலையா? திமுக காரனுக்கு என்ன வேலை? அடுத்தவங்க வீட்டுல யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றத பாக்குறதா திமுக காரனுடைய வேலையான்னு கேக்குறேன். எங்களுக்கு 8500 பேரை நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். உங்கள அதே மாதிரி வந்தவங்க ஒரு கவுன்சிலருக்கு ஒரு கவுன்சிலர் ஜெயிங்க.
நீங்க அடுத்த முதலமைச்சர் ஆவீங்க. அங்க எவனு குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்கல, காசு கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வரல. அத சொல்லக்கூடிய தகுதி தமிழர்களுக்கு இருக்கு. நீங்க அதே மாதிரி சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா? நீங்க நிரூபிங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன வாய்ப்பு இல்ல நான் கேட்கிறேன். இதே கவர்மெண்ட் சேர்ந்தா ஒரு பைக் வீட்டுல போய் எங்க தாவைக்கால இருந்து ஒரு பெண் நிலம் எதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி நீங்க அச்சுப்படுத்திட்டாங்க சொல்லி கட்சி விட்டு நடத்திருக்கு. அதே இப்ப ஆரம்பிச்சுன்னா உங்க கட்சி அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன கட்சி பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன சார் சொல்றேன்? திமுக காரண மேடையில, திமுக மேடையில உங்களுடைய அமைச்சர் ஆபாசமா பேசுனதுக்குதான் உங்களுடைய கட்சி இன்னைக்கு அவருடைய பதவி பறிச்சிருக்கு. கட்சியோட ஆதாரம் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன அதிக அருகதை? பறிக்கப்பட்டது டாபிக் வந்து நம்ம டிவைட் ஆகுது. நம்ம டாபிக்ல பேசுவோம். சொல்லுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஆரம்பத்துல கேள்வி ஒண்ணு கேட்டீங்கன்னு சொன்னீங்க. அதாவது உங்களுடைய கூட்டணி அழுத்தத்திற்கு உண்டான கூட்டணியை தவிர மகிழ்ச்சிக்கு உண்டான கூட்டணி இல்ல. அதாவதுங்க அழுத்த கொடுத்து போய் சேரணுன்ற அவசியம் இல்லைங்க. அதிமுகவுக்கு நாங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நாங்க உட்காந்து பேசுறவங்க கிடையாதுங்க. நாங்க ஏற்கனவே ஆண்ட கட்சி, புரியுதுங்களா? எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. வரையருங்க ஏங்க, அப்பவே புரட்சி தலைவர் பொருளாளருங்க. அவரு நேரடியா சினிமால நடிச்சுட்டு கட்சிக்கு வரலங்க. அவரு கட்சிக்கு வரும்போது, அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பொருளாளரா திமுக இருக்காரு. அவரோட வரலாறு என்ன தெரியல உங்களுக்கு? புரட்சி தலைவரை நீங்க கம்பேர் பண்ண முடியுமா எந்த தலைவர்கிட்டனா? உலக வரலாறுலயே அவர் முதலமைச்சரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் கூட்டம் தாங்க அவ்வளவு பெரிய கூட்டம். கூட்டம் சேர்த்தா மட்டும் எல்லாரும் புரட்சி தலைவர் ஆயிட முடியாது. அந்த மாதிரி வாழணும், வாழ்ந்திருக்கணும், செஞ்சிருக்கணும். மக்கள் கிட்ட விமான நிலைய அதான் சொல்றேன். கூட்டம் சேர்க்கிறதா இதை விட இதை சொல்றாரா? இருங்க நான் பேசுறேன். ஒன்னே ஒன்னு பதிவு பண்ணிடுறேன். இவர் சொல்றாரு கூட்டம் பாத்தீங்களான்றீங்க சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கூட்டம் பாத்தீங்களான்னு கேக்குறாரு. மதிமுக திமுக இருந்து பிரிஞ்சு வரும்போது 24 மணி நேரத்துக்கு மேல நடைப்பயணமா பீச்சில் போனாங்க. யாருக்கு? மறுநாள் இரவு தான் பேசினாரு வைகோ அவர்கள். அது கூட்டம். இன்னைக்கு அந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியாம. இன்னைக்கு துரை வைகோ வந்து அந்த கட்சியை வழி நடத்துறாரு. அந்த கூட்டத்துல நீங்க பாத்திருப்பீங்களானே தெரியல. அப்பெல்லாம் ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா? அவரைய அப்படியே நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. அந்த கூட்டத்தை விடவா உங்க கூட்டம்? அந்த கூட்டமா உங்க கூட்டம்? ஈசல் இருக்குல்ல, இன்னைக்கு 1 மணி நேரம் தான் அதோட வாழ்க்கைய. அந்த மாதிரிதான் கூட்டம் சேர்த்தாலும் நிறுவன பகுதியில் திரு வெங்கடேஷ் என்னதான் ஒருவருக்கு தன்னுடைய கருத்துக்களில் முன்வைப்பதில் ஆதங்கம் செலுத்தினாலும் உண்மை நிலவரம்னு ஒன்று இருக்கு. இப்போ 2026 தேர்தலுக்கு 10 மாதம் இருக்குது. அந்த 10 மாதத்துக்கு முன்னாடியே இப்போ எப்படி கோடை வெயில் தாக்கி எடுக்கிறோம். இப்போ நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருந்தா கூட நமக்கு வந்து சுட்டிங் அவ்வளோ இருக்குது. அந்த அளவுக்கு தேர்தல் களம் உண்மையிலேயே அனல் பறக்குதான். பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு, பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்த பிறகு திமுகவுக்கு நைட்டு தூக்கம் வரலன்றதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு முன்னாடி கூவத்தை பற்றி நான் அண்ணனுக்கும் சொல்லணும், சகோதரிக்கும் சொல்லணும். கூவம் வந்து வருடம் 1000 ரூபா நாங்கள் கூவத்தை சுத்தம் பண்ணுறோம், 1000 கோடி வந்து சுத்தம் பண்ண போடுறோம் அப்படின்னு சொல்லி
ஆனால் இதுவரையும் சுத்தமே ஆகலை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இதை கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கு வரையும் ஆகலைன்னு நாங்கள் சொல்லலை, பிஜேபி அவருக்கு சொல்லலை. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சிவகங்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் பொது வழியில் சொல்லியிருக்காரு, அவர் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்காரு. மேயர் பிரியாவுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து நீங்கள் கோவத்தை சுத்தம் பண்ணுறீங்க, இன்னும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ காசு தான் நீங்கள் மக்கள்கிட்ட வாங்குவீங்க, அது ஆக்கப்பூர்வமான ஒன்றும் சுத்தம் பண்ண முடியலன்னு வெளியில் போயிட்டு அந்த காசை ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு வரையும் தரவுகளை பொது வழியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட வெளியில் ஏதோ சொல்றாரு, அவரும் சொல்லல, சேர் பாபும் சொல்லல, மேயர் பிரியாவும் இன்னைக்கு வரையும் அதற்கான ஃபண்டை எப்படி செலவு பண்ணிருக்கீங்க, இதுவரையும் கோவத்துக்கு பண்ணதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்றது ஆடியோல போய் கேட்டாலும் கிடைக்கல. இது ஒரு பதிவு. இப்போ வந்து இந்த கூட்டணி வந்து திடீர்னு இவங்க வந்து நேற்று வரையும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஜெயக்குமார் வந்து இதை சொன்னாரு, அவர் அதை சொன்னார், இவதை சொன்னார், இப்போ 2 பேருக்கு வந்து திடீர்னு ஒரு இடி அழுத்தத்தினால போனோன்னு சொல்றாங்களே. எமர்ஜென்சி முடிஞ்சவொன்னே மொரார்ஜி தேசாய் வந்து ஆட்சி கட்டில் அமைகிறார், இந்தியாவுடைய பிரதமராக வரப்ப முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை போய் சேர்றாங்க, அந்த கூட்டணியில் ஜனதாவில் சேர்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சர்க்காரிய கமிஷன்லேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றணும் மொரார்ஜி தேசாயிட்ட வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, கூட்டணி வேற, நீதிமன்றத்திற்கான நீதி வேற, அது நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவர் ஆட்சி கொஞ்ச நேரத்தில் கவுழ்பட்ட பிறகு அந்த சர்க்காரிய கமிஷன்ல இருந்து நம்மை காப்பாற்றணுன்றதுக்காக தான் மறுபடியும் வந்து எந்த இந்திரா காந்தி அவர்களை மதுரை ஏர்போர்ட்ல அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தத்தை வர வச்சாங்க, அவங்க இல்ல அவங்க கிட்டே போய் மறுபடியும் கூட்டணி வச்சாங்க. அப்போ வந்து இடையில வந்து காங்கிரஸுக்கு அவங்களுக்கு பிணக்கு இருக்கிறப்ப மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லணும்னா கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னதும் அவர் தான். அவங்க 2G வழக்குல மானோன்னா ப. சிதம்பரம் அவங்களை மிரட்டி 69 சீட்டு அண்ணா அறிவாலயத்தில் வாங்கினது அவர் தான். இவ்வளவு விஷயங்கள் இவங்களுக்கு கூட்டணி தர்மத்தை மீறி செயல்பட்டு நாங்க நம்ம அழுத்தம் கொடுக்குறோம், இவங்க நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். முதல்ல நான் தெளிவா சொல்லிட்டேன், திமுகன்ற ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு 1967ஆம் ஆண்டு எப்படி திமுக ஒரு வியூகம் வகுத்ததோ அதே வியூகத்தை இப்பயும் வகுக்கிறோம், இப்பயும் சொல்றோம். திமுகவை வீழ்த்த வேணும் எந்தெந்த கட்சி நினைக்கிறதோ அந்த கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய கேட்டை ஓப்பனாக வைத்திருக்கிறது. இது வந்து திமுகவுக்கு எந்த விதத்திலும் அந்த ஓட்டை சிதற அடித்து அவருக்கு சாதகமாக செயல்பட வைக்க கூடாதுன்னு தான் எங்க பிரதான நோக்கம். எங்களுடைய ஒரே நோக்கம் திமுக 2026 ஆட்சிக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான். நன்றி. திரு ஜலீல், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதில் இந்த 10 மாதம் 1 வருட கால அவகாசம் இருக்குது தேர்தலுக்கு, அதில் 10 மாதங்கள் இன்னும் இருக்குது. அதில் வந்து இன்னும் ஏன் இவ்வளோ ஒரு அவசரமாக நாங்கள் ஆண்ட கட்சி அப்படின்னு சொல்கிறாரு, 54 ஆண்டுகள் ஆண்ட கட்சின்றாரு, அவர்கள் வந்து நாங்கள் பெரிய ஒரு தேசிய கட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ ஒரு பதட்டப்பட்டுக்கிட்டு இவங்க அறிக்கை வெளியிடுறதும் நாங்கள் கூட்டணிக்கு ஆள் சேர்த்துட்டோன்றதும், திமுக வந்து எங்கள் கூட்டணி எல்லா மேடையிலுமே சொல்கிறாங்க, திருமானம் போகிற மேடையிலலாம் சொல்கிறாரு கூட்டணி பலமாக இருக்குது, கூட்டணி பலமாக இருக்குன்னு. இந்த பக்கம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த பக்கம் அண்ணா வன்னியரசு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இவர் போகிற பக்கம்லாம் சொல்லுவார் நாங்கள் கூட்டணியில் பலமாக இருக்கோம்னு சொல்லுவார். முதல்வர் போகிற பக்கம் சொல்லுவாரு கூட்டணி பலமா இருக்கும்னு. பலமா இருக்கா இல்லையான்னு இன்னும் ஒரு 6-7 மாசத்துல எல்லாமே தெரிஞ்சிடும் யாருக்கு ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எந்த பதட்டமுமே இல்லாத இவர்கள் பதறதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை மட்டும்தான். வேற எதுவுமா இருக்க முடியாது. தமிழக மக்களுடைய பேராதரவு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்குன்றத அவர்கள் பார்த்துட்டாங்க. எங்களுக்கான எதிரிகள் இவர்களா அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு அதே மாதிரி இவரு சொல்லியிருக்காரு இல்லையா, நயினார் சொல்லியிருக்காரு இல்லையா, இன்னும் 1 வருட காலம் அப்படின்ற ஒரு கால அளவை ஏன் கொண்டு வராருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறுபான்மையினருடைய வாக்கும் திமுகவினுடைய பக்கம் இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நல்லா தெரியும். திமுகவுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு விகிதம் குறைஞ்சிருச்சு, சிறுபான்மையினருடைய வாக்கு விகிதம் குறைஞ்சிருச்சு அப்படின்றது திமுகவுக்கு தெரியும். அதை வச்சுதான் நல்லா கேட்டுக்கங்க, அதை வச்சுதான் நயினார் மூலியமாக பேசப்படுது. 1 வருட கால அவகாசம் அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த 1 வருஷத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை திமுக முடிவு பண்ணி தான் பேச வைக்குது. புரியுதுங்களா? அதுக்கும் பிஜேபி அவர்களுக்காக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் தான் கள்ள உறவுல இருக்கக்கூடியவர்கள். தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களோட நேரடியான கூட்டணியில 2026 மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்துல ஆள்றதுக்கு தயாரா வந்து நிக்கிறாரு மிகப்பெரிய ஒரு தமிழனா. நன்றி. நன்றி. திரு புதிய சாரதி, நிறைவான கருத்துங்க. நீங்க சொன்னதுனால 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம இன்னும் 10 மாதம் இருக்குது. கூட்டணிலாம் ரெண்டுமே திமுக சரி, எங்களும் அதிமுகவும் சரி, இப்போதைக்கு நம்ம அது பேச வேணான்றதுனால போயிட்டுருக்கோம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக யார் பின்னாடியும் போகாது. நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாஜகவுடன் கை கோர்த்துருக்கோம். இது மகிழ்ச்சியான கூட்டணியை தவிர இந்த கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் 26 அண்ணன் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளராக நின்று
இந்த தேர்தலை 26 சந்திக்கும் போது உதிரி கட்சிகள், அதாவது சிறு சிறு கட்சிகள்லாம் வந்துருவாங்க. அதாவதுங்க இன்னும் காலம் இருக்கிறதுனால தாவேக்காவே எங்க போகும்னே தெரியல. அதுவும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது பாப்போம் காலம். எங்களுக்கு எங்க கவலை இருக்கு, உங்க கட்சி எங்க போனா எங்க வந்தா எங்களுக்கு என்ன இருக்கு. அதனால நாங்க அதை பத்தி பேச விரும்பல. அதனால 26 கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் 26 சட்டமன்ற தேர்தலில் அமோக 234 தொகுதிகளில் 215 தொகுதியை அதிமுக வெற்றி பெறும். 215 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். நன்றி. உங்கள் எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்தாக நாகநந்தினி, உங்களுடைய கருத்து. அதான் சார், 234 சொல்றதுக்கான தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் தெரியாது. மக்கள் மனசுல நாங்க நிரம்பி இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவங்கனால குரல் கொடுக்க முடியாம, ஒரு ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம, தாவேக்காவும் சரி அஇஅதிமுகவும் சரி எப்படி பயந்து ஒடுங்கி போயிருக்கோம். நாங்க அப்படியெல்லாம் ஒடுங்கி எல்லாம் இருக்க மாட்டோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே குரல் கொடுப்போம். இன்னைக்கு சமூக நீதி திட்டங்கள் இருந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசை ஒதுக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் வரைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னிருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு சாட்சி தமிழ்நாட்டு முதல்வர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதல்வர்களும் அனைவருமே வியந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் சாட்சி வந்து நான் முதல்வர் திட்டம் சொல்லலாம், இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் சொல்லலாம், இன்னைக்கு விடியல் பயணம் சொல்லலாம். இவங்கெல்லாம் அப்படியே கைவிடாத கைமாறு. இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சிக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளமும் இடி ரைடு எல்லாமே இருக்கும். சார், நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு 234 எந்த விதமான ஒரு கால் புணர்ச்சி இல்லாம ரொம்ப டைரக்டா அடிக்கிறோம். 234 எங்களுக்கு தான். இவங்களோட அடிமை அதிமுக மறையணும் அப்படின்னு சொன்னா, இந்த பாசிச பாஜக வெளியே வரவே கூடாதுன்னு சொன்னா, இந்த தாவிட்டு தாவேக்காவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்காக முன்னின்று போராடும். நாங்க தான் ஜெயிப்போம். இந்த கனவு காணாதீங்க, உங்களோட கனவு பலிக்காது. நிறைவான கருத்து ஓகே, நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துள்ளோம். நேர்களே, மீண்டும் மற்றொரு விவாத நிகழ்ச்சி மற்றொரு தலைப்போடு சந்திப்போம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.